இப்போ சின்ன சின்ன வேலை செஞ்சாலே வந்து உடம்பு ரொம்ப டயர்ட் ஆகுறது, ஒரு மாதிரி ஒமட்டல் வந்துகிட்டே இருக்குது, அப்புறம் வந்து இந்த காலில் வீக்க வருது. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு கிட்னி பிரச்சனை இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த கிட்னி பிரச்சனைலாம் எடுத்துனா வந்து 60-70% பாதிப்படைஞ்சாதான் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இதெல்லாம் காட்டும். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அப்போ முன்னாடி எல்லாம் வராதா, இதெல்லாம் எதுவும் காமிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் காமிக்கும், ஆனா அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதாவது வந்து பிளட்ல கிரியேட்டின் லெவல்ன்றது இன்க்ரீஸ் ஆகுது, யூரின் போகும்போது ப்ரோட்டீன்ஸ்லாம் வெளியேறுது, இந்த மாதிரியான கண்ணுக்கே தெரியாத சிம்டம்ஸ்லாம் காட்டும். அதுக்கப்புறம் ரொம்ப பாதிப்படைஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் சொன்ன மாதிரி 60-70% பாதிப்பு அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து காலில் வீக்கம், டயர்ட் ஆகுது, ஒமட்டல் வருது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் காட்டும். கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா 60-70% அது டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு நிறைய சிம்டம்ஸ் வெளியவே தெரியும். கிட்னி ப்ராப்ளம் வராம அதுல இருந்து நம்மள ப்ரிவென்ட் பண்ணிக்க, கிட்னி ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண என்னெல்லாம் லைஃப் ஸ்டைல் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணலான்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான டிப்ஸ் என்னன்னா, நம்மள எப்பவுமே நம்ம ஹைட்ரேட்டா வச்சுக்கணும். அப்படின்னா 2-3 லிட்டர் தண்ணி கண்டிப்பா டெய்லி நம்ம குடிக்கணும். செகண்ட் ஒன்னு நம்மளோட லைஃப் ஸ்டைல். நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்பவுமே ரொம்ப ஹெல்தியா இருக்கணும். அதாவது ஹெல்தியான ஃபுட் ஹேபிட் அண்ட் கொஞ்சமா எக்ஸசைசஸ் கூட நீங்க உங்க லைஃப் ஸ்டைல்ல ஆட் பண்ணிக்கணும். தேர்ட் ஒன்னு இன்னுமே ரொம்ப முக்கியமானது, ஆல்கஹாலும் ஸ்மோக்கிங்கும் ரொம்பவே கம்மி பண்ணிக்கோங்க. முடிஞ்சா அதை அப்படியே விட்டுடுங்க. அண்ட் கிட்னி கேர்க்கான ஃபுட் என்னெல்லாம் பார்த்தோம்னா, ஃப்ரூட்ஸ்னா ஆப்பிள், பெரிஸ், வாட்டர்மெலன் இத மாதிரி. அண்ட் வெஜிடபிள்ஸ்னா நமக்கு காலிஃபிளவர், கேபேஜ், தென் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இத மாதிரி நிறைய எடுத்துக்கணும்.